ரெடி ஆயிரும். நல்லா கிளறியாச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. வீடியோவில் மஞ்சளாக தெரியுதா, இருந்தால் நேரடியாக பார்க்க ரெட்டாக தான் இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பு பிரியாணி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடியில் ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு, இதுதான் எங்கள் வீட்டில் தயாரித்த சிக்கன் 65 பவுட்ரு. பார்க்க தான் கலர் இப்படி இருக்கும். காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு எல்லாமே அந்த பவுட்ரு போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் காலிஃப்ளவருக்கு. ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டோம். அடியில் கொஞ்சம் சிக்கனை கொஞ்சம் கிரேவி போட்டு வச்சிடலாம். கரண்ட் போயிடுச்சு. எங்கள் வீட்டில் வேர்க்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. அதே ஒரு சவுண்டு கேட்குது, கூன்னு. இப்போ சாதத்தை எடுத்து போட போகிறோம். போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போடலாம். சிக்கன் அடியில் நிறைய போட்டுட்டோம். அதனால் எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த கிரேவி இந்த தம்மில் போட்டோன்னா சோறு 1க்கு 1 ஒட்டாமல் கிடைக்கும். பொரித்த வெங்காயம் போட்டோம். 200 கிராம் வெங்காயம் பொரித்து வச்சுருந்தோம். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் பச்சையாகவே, அதை போட்டோம். பிரியாணி பண்ணிவிட்டு அந்த தக்காளி தனியாக எடுத்து தின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி வறுத்து வச்சுருக்கோம், உடச்ச முந்திரி, அதையும் போட போகிறோம். போட்டாச்சு. திருப்பி கொஞ்சம் வெங்காயம் போடலாம். கொஞ்சம் மல்லி இலை, புதினா போட்டுடலாம். இதுக்கு மேலே இதே மாதிரி இன்னொரு அடுக்கு செய்ய போகிறோம். அதே மாதிரி சிக்கனை போட்டாச்சு. பார்த்திங்களா சவுண்டு எப்படி கேட்குது, காற்று. அதனாலே கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுறாங்களா என்னன்னு தெரில. எங்கள் ஊரில் அடுத்தெல்லாம் அரிசி கொட்டுறோம். எங்கள் ஊரில் மழை பெய்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க, காற்று அடித்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சமமாக வைக்கணும். நல்லா அகலமான பாத்திரமாக இருக்கணும் இந்த பிரியாணி பண்ணதுக்கு. மீதி இருந்த சிக்கன்லாம் அப்படியே எடுத்து போட்டுடலாம். நீங்கள் இதுக்கு மேலே நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். அந்த நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன், அதில் வேண்டான்னு விட்டுட்டேன். ஃபுல்லாக போட்டாச்சு எடுத்து. வாசனை மூக்கை தொலைக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கிரேவியும் சாதமும். ஃபஸ்ட் கடைசியில் அவ்வளோ சாதத்தையும் நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் வெங்காயம் இருக்க, மல்லி இலை, பொரித்த வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தூக்கி அது மேலே கொட்டிடலாம். இதில் நிறைய போட்டு நம்ம செஞ்சோன்னா பிரியாணி அவ்வளோ தூக்கலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோத்தையும் போட்டு தட்டை காலி பண்ணி வச்சு என் பொண்ணு. பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மூடி வச்சு தம்மில் வச்சிடலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணி அதை போட்டு தம்மில் வச்சிடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இப்படி இருக்கும். இதை கிளறி பார்த்தா அவ்வளோ உதிரியாக இருக்குது சாதம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மூடி வச்சுட்டு அடுத்த நம்ம சிக்கன் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் கிரேவி கலர் இருக்கும்.
குங்குமப்பூ வேணால் கூட நீங்கள் பாலில் ஊற வச்சு அதை தொளிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கன் வறுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்களா, எங்கள் வீட்டு மசாலா தான். கறியை விட்டு ஒன்று கூட எண்ணெயில் கொட்டவே இல்லை. ஏற்கனவே நாங்கள் காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். மீதி இருக்க சிக்கனையும் நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்துடலாம். வாங்க எல்லோரும் பிரியாணியும் சிக்கன் 65 தயிர் பச்சடி சாப்பிட்லாம். எண்ணெயே கொட்டாது, அவ்வளோ சாஃப்டாக வேறு இருந்துச்சு. தயிர் ஊற்றலை, நான் லெமன் போடலை, எதுவும் போடலை. ஒரு பீஸ் எடுத்து அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மசாலா எப்படியே ஒட்டி போய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி வாங்கிடுங்க. நம்ம வீட்டில் எல்லா மசாலா பொடியும் இருக்குது, கெமிக்கலே கிடையாது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். யாரெல்லாம் வரீங்க சாப்பிட்றதுக்கு? மக்களே வாங்க மக்களே.